1 பேதுரு 2 அதிகாரம் 23 வசனம் வாசிங்க. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் போதும். அப்போ சின்ன சின்ன காரியங்கள்ல நீங்க உங்களை ஜீவ பலியா ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் என்ன செய்யறாரு? உன் சரீரத்தை எனக்கு தானே கேட்கிறாரு. சரீரத்துல ஒரு உறுப்பு தான் நாக்கு, சரீரத்துல ஒரு உறுப்பு தான் வாய். அப்ப என்ன செய்யாதுங்க, பிறர் உங்களை வையும் போது, பிறர் உங்களை கடும் சொற்களால் பேசும்போது, பிறர் உங்களை நிசாரமா பேசும்போது மாறி பேசாதுங்க. இந்த சரீரம் எனக்குள்ளதில்ல, இந்த நாக்கு எனக்குள்ளதில்ல, இந்த வாய் எனக்குள்ளதில்ல. அப்ப என்ன, நீ பார்த்துட்டு போ, என்னை பார்த்துட்டு இருக்க என் ஆண்டவர் உனக்கு பதில் செய்வார். சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். ஜீவ பலியா நீங்க எப்படி உங்களுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும், சின்ன காரியம். இதே போல ஒவ்வொரு காரியத்திலையும் நான் என்னுடைய சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தனா, சூழ்நிலை அந்த சூழல் நறுக்கு நறுக்குன்னு கேட்டுட்டு எப்படி இனி அப்படி பண்ண மாட்டேன், அது இல்லை. அந்த இடத்துல ஜீவன் உள்ள பலியா இருக்கணும். உங்களை பலியா ஒப்பு கொடுக்கணும். எப்படி, நாக்க கட் பண்ண போல அப்படியே செவிடு போல இருந்துடுங்க, ஊமை போல இருந்துடுங்க, ஆண்டவரை நீர் பார்த்துக்கிடும். எப்படி மோசையின் சரீரத்தை குறித்து சாத்தான் தேவதூதனோடு தர்க்கம் பண்ணும்போது தேவதூதனை வாக்குவாதம் பண்ண விருப்பப்படலை, கர்த்தர் உன்னை பார்த்துக்கிடுவார். பலியாக ஒப்பு கொடுக்கிறது. எங்க வெட்டணுமோ அங்க வெட்டிருங்க. எப்படி, நாக்க வெட்டிருங்க, பேசாம இருந்துருங்க. அந்த நேரம் இவ்வளோ நீளத்துக்கு பேசிட்டு அம்புற வந்து சொல்றது வேஸ்ட். அப்ப ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும் அர்த்தம் என்ன, அந்த சூழ்நிலையில அந்த சந்தர்ப்பத்தில் நீங்க உயிர் உள்ளவங்களா இருந்து ஜீவன் உள்ளவங்களா இருந்து தேவ சுத்தம்ங்கிறத அறிஞ்சு அதற்கு கீழ்ப்படிஞ்சு பாவம் இல்லாம பரிசுத்தமாக உங்களுடைய சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்பின் செயல்களும் காணப்பட வைக்கிறது, வேற இல்லை. கடைசி என்ன, உங்கள் சரீரத்தை பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமாக ஜீவனுள்ள பலியாக ஒப்பு கொடுங்க. யோபுவின் சரித்திரம் 31 அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. யோபுவின் சரித்திரம் 31 அதிகாரம் 1 வசனம். அங்க ஒப்பு கொடுக்கிறார். யோபு தன்னுடைய கண்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறார். வாசிங்க. என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பதப்படி. பாருங்க, இங்க யோபு நீதிமான், யோபு உத்தமன், யோபு தேவனுக்கு பயப்படக்கூடியவர். அந்த மனுஷன் என்ன செய்யறாரு, தன்னுடைய கண்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டார். ஆண்டவரே, இந்த கண் என்னுடைய கண்கள் கிடையாது, இது உம்முடைய கண்கள். ஏன்னா இந்த கண்களால் நான் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. என்னுடைய மனைவிக்கு வயசாயிட்டு, எனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஏராளமான பெண்கள் இருக்கலாம், நான் யாரையும் பார்க்க போறது இல்லை ஆண்டவரே, நான் உமக்கு பயந்து இருப்பேன். அப்ப நீங்க என்ன செய்யணும், இந்த நாளே நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கணும், உங்களோட சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். கொஞ்ச நேரம் காத்திருப்பு இருக்குமே, அதுல என்ன செய்யுங்க, முழங்கால நின்று ஆண்டவரே, இன்னையிலேருந்து நான் சாகுற வரைக்கும், இல்லை உங்களுடைய வருகை வரைக்கும் நான் என்னுடைய கண்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, இனி உமக்கு பிரியமில்லாம நான் பார்க்க மாட்டேன். இது ரொம்ப கஷ்டம் அநேகருக்கு. ஏன்னா கடைசி காலத்துல சாத்தா அநேகரை எப்படி வஞ்சித்திருக்கான் தெரியுமா, பெரிய ஒரு செல்போனை கொடுத்துருக்கான், சும்மா நோன்றது. எப்படி, முதல்ல என்ன சொல்லுவாங்க, ஸ்பிரிச்சுவல் காரியம் பார்க்குறேன், அடுத்து என்ன கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவ் காரியம், கொஞ்சம் நியூஸ் காரியம், அடுத்து என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் பொழுதுபோக்கு சின்ன சின்ன காரியம், கடைசி என்ன எல்லா வேண்டத்தையும் பார்த்து முடிச்சிருவாங்க. அப்போ முதல்ல எல்லாருமே பண்ண வேண்டியதான பொருத்தனை உங்களை ஒப்பு கொடுங்க. எதை, உங்க கண்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத பார்க்க மாட்டேன், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத நான் பார்க்க மாட்டேன். அடுத்து என்ன செய்யுங்க, உங்க நாக்க ஒப்பு கொடுங்க. எனக்கு இதுதான் இந்த நீளத்துக்கு பேசும், ஒண்ணுமே தெரியாது. அப்ப நீங்க என்ன செய்யுங்க, ஆண்டவர் இன்னையிலேருந்து என் நாக்க உமக்கு ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவர், உமக்கு சுத்தமானதை பேசுவேன், இல்லைன்னா நீர் என்ன செய்யும், அதை கண்ட்ரோல் பண்ற கிருபைத்தால் நான் பேசக்கூடாது. என் கரங்களை இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவர், இன்று முதல், இன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு ரொம்ப ஈஸி, இன்னும் கொஞ்ச நாளில் கொஞ்ச நேரத்தில் நைட் ஆயிருமே, அப்ப இன்னைக்கு சமாளிச்சிடலாம், இன்னைக்கு இல்லை, இன்று முதல் சாகுற வரைக்கும் இல்லான்ற வருகை வரைக்கும் என் கரங்களை உமக்கு ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவர், என் கால்களை உமக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி இன்னைக்கு நீங்க என்ன செய்யுங்க, இந்த காத்திருப்புல நீங்க என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுங்க உங்களை. ஆண்டவரே, என் சரீரத்தை உமக்கு ஒப்பு கொடுக்குறேன், இனிமேல அந்த சரீரத்தை என் விருப்பப்படி என்ன சுய இன்பத்திற்காக சுய லாபத்திற்காக நான் என்ன செய்ய மாட்டேன், பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும்.